எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க, 17-18 வயசு தான், சடனா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸா இருக்காங்க. இந்த நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டருக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. குழந்தையும் விட்டு வைக்காது, 80 வயசையும் விட்டு வைக்காது. ஹாய், நான் டாக்டர் வெங்கட்ராமன், சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் அட் காவேரி ஹாஸ்பிட்டல். இப்படி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவி பார்க்க கண்ணு அப்படியே மூட ஆரம்பிச்சிடும். என்னோட கண்ணு ரப்ப அப்படியே கீழே இறங்கிடுது, எனக்கு பார்வை ரெண்டா தெரியுது, நான் சாப்பிட்டா பொறையேறுது இப்படின்னு சொல்றது தான் இதோட மேஜர் சிம்டம். ஆல்மோஸ்ட் டில் த லாஸ்ட் ஸ்டேஜ் கூட இதை ட்ரீட் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்ஸ் வில் பி இன் கொஞ்சம் பிகர் சென்டர்ஸ்ல தான் இருக்கும். இன்சூரன்ஸ் இல்ல, என்னுடைய வருமானம் அது பத்தாது அப்படின்னா பெரிய பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், இது எல்லாத்துக்குமே இது அவைலபிளா இருக்கு. லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குமா? ஹாய், நரம்பியல் விஷயமா நியூராலஜியில் நிறைய டிசீசஸ் இருக்கு. நிறைய பேருக்கு பயமா இருக்கும், பிரெயின் ஸ்பைனல் கார்டு டிசீசஸ் அப்படின்னாலே ட்ரீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போறதே ரொம்ப யோசிச்சு போவாங்க. பட் இப்போ கரண்ட் ஏரால எல்லார்கிட்டயுமே எந்த டாக்டர் கிட்ட போகணும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் நியூராலஜில இப்போ சப்ஸ்பெஷாலிட்டி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஸ்ட்ரோக்குன்னு நியூராலஜிலேயே தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரோக்கு, அதே மாதிரி மூமெண்ட் டிசார்டர், கை நடுக்கம், ட்ரெமர்ஸ், அதுக்குன்னு அதுலேயே ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஆஸ்பெக்ட் என்னன்னா நியூரோ இம்யூனாலஜி. அதாவது என்னன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எது ப்ரொடெக்ட் பண்ணுமோ அதுவே நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைமில் பயங்கர டேஞ்சரஸாக இருக்கும் திங்க் பண்ணும்போது. பட் இந்த டிசீசஸ்க்கு நிறைய இனோவேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கான ஸ்பெஷாலிட்டியும் நியூராலஜியில் வந்துருச்சு. சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நியூராலஜி வந்துருச்சு. இட் இஸ் கால்ட் அஸ் நியூரோ இம்யூனாலஜி. அதில் நம்ம ஊரில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூரோ இம்யூனாலஜிஸ்ட் ஹூ வெண்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் இஸ் ஃபெலோஷிப். தட்ஸ் நன் அதர் தென் டாக்டர் வெங்கட கார்த்திகேயன். வி ஆர் இன்வைட்டிங் ஃபார் திஸ் பாட்காஸ்ட். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூரோ இம்யூனாலஜியில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அந்த டிசீசஸ் பற்றி, ட்ரீட் பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் அந்த டிசீசஸில், அதுக்கான வேக்சின் இருக்கா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்னென்ன, அதுதான் இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹாய் வெங்கட், வெல்கம் டு த பாட்காஸ்ட். நியூரோ இம்யூனாலஜி பயங்கர ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஒன் ஆஃப் த ஃபியூ இம்யூனாலஜிஸ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் த பாட்காஸ்ட். ஸோ ஒய் நியூரோ இம்யூனாலஜி? உன்னோட எக்ஸ்பர்டைஸ் லைக் ஆன் நியூரோ இம்யூனாலஜி. வாட் ஃபேசினேட்ஸ் யூ ஆன் நியூரோ இம்யூனாலஜி? ப்ளீஸ். உங்கள் சேனல் மூலமாக இந்த நியூரோ இம்யூனாலஜியை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நியூரோ இம்யூனாலஜின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் நம்ம நரம்பு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாலே ஸ்ட்ரோக்குன்னு மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பல நோய்களுக்கு பதில் தெரியாமல் பேஷண்ட்ஸ் வராங்க, ஆனால் காரணமும் தெரியாமல் நிறைய ஓடிட்டுருக்கிற நேரம் தான் அமெரிக்கா, யூகே இந்த மாதிரி நாடுகளில் இது ஒரு தனி பிரிவு. இது ஒரு தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ருமட்டாலஜின்னு சொல்லப்படக்கூடிய பிரான்ச் மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்த ஒரு டிசீஸாக இருந்தது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்லையும் நடக்குது. அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தவறுதலா ஏதோ ஒரு காரணத்துல ஏன்னு தெரியாம நம்ம நரம்பியே அடிச்சு நம்ம நரம்பியே தாக்குறது தான் நம்ம இந்த நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த பகுதி நேரத்தில் நான் ஒரு நியூராலஜி ட்ரெயினியாக இருக்கும்போது, பரவாயில்லையே இது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் டிசீஸாக இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பார்க்கின்சனோ ஒரு அல்சைமர்ஸோ இருக்கும்போது நம்மளால ரிவர்ஸ் பண்ணுறது ஒரு லெவல் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரோக்கு, நியூரோ இம்யூனாலஜி இது மாதிரி டிசீஸ் தான் ஒரு நேரத்தில் கரெக்டாக நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வந்தால் அந்த நரம்பை காப்பாற்றி அவரோட இயல்பு வாழ்க்கைக்கே கொண்டு போயிட முடியும். அவர் எப்படி வந்தாரோ அதே லெவலில் கொண்டு போயிட முடியும் கரெக்டான நேரத்தில் நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா. ஸோ இப்போ இது எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது நான் ஒரு நியூராலஜி ட்ரெயினியாக இருக்கும்போது. ஸோ அங்கிருந்து என்னுடைய ஜேர்னி இதில் ஆரம்பிச்சுது. நியூரோ இம்யூனாலஜி இந்த தி அப்ராட் நேஷன்ஸில் US, UKல தான் இதுக்கான ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கவே இதுக்கான ட்ரைனிங்கை நான் அங்கே கண்டினியூ பண்ணி அதுக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர வேண்டியது. சூப்பர். இதில் உங்களுக்கு மேஜராக இப்போ இந்த நியூரோ இம்யூனாலஜின்னு ஒரு பெரிய இட்ஸ் லைக் இன் நியூரோ இம்யூனாலஜி இட்ஸ் லைக் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம், ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நியூராலஜிஸ்டாக நம்ம டிவைட் பண்ணப்போ பிரெயின், ஸ்பைனல் கார்ட், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட டிசீஸு, இது ஸ்பைனல் கார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸு, இது பெரிஃபரல் நர்வ் சம்மந்தப்பட்ட டிசீஸு. அந்த மாதிரி இப்போ கேட்டகரைஸ் பண்ணி இது பிரெயின் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசீஸ் அந்த மாதிரினா என்னென்ன சொல்லுவீங்க? கரெக்ட். ஸோ இப்போ நமக்கு
இதுதான் இந்த நியூரோ இம்யூனாலஜியுடைய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு தெரியும் ஸ்ட்ரோக்னா மூளையை தான் பாதிக்கும், வெரி ரேராக ஸ்பைனல் கார்டையும் பாதிக்கலாம். அதே போல் ஒரு பார்க்கின்சன்னா மூளையை பாதிக்கும். அது போக நம்ம நிறைய நேரங்களில் இப்போ எல்லாருக்கும் தெரியுது பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிறோம். அதெல்லாம் கீழே இருக்கிற நரம்புகளை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இந்த நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டருக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அது மூளையுடைய டாப் மோஸ்ட் ரீஜனான மூளையுடைய பரப்பரப்பு, பிரெயின் சர்ஃபேஸ், கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின் சொல்லுவாங்க, அதுலேருந்து ஆரம்பித்து பிரெயினை வந்து நம்ம ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பிரெட்டுடைய சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கலாம். மேலே ஒரு பிரெட்டு, நடுவில் ஒரு ஃபில்லிங், கீழே ஒரு பிரெட்டுன்ற மாதிரி. மேலே வந்து ஒரு கிரே கலரில் ஒரு மேட்டர் இருக்கும், நடுவில் ஒயிட் கலரில் ஒரு மேட்டர் இருக்கும், கீழே இன்னொரு கிரே மேட்டர் இருக்கும். இந்த மூணுத்துல தனித்தனியாக இது எதை வேணால் பாதிக்கும். அங்கே இருந்து கிளம்புற நரம்புகள் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம் வழியாக ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்து அங்கே இருந்து பிரிஞ்சு பாட்டாக நம்ம எப்படி ஒரு ஜங்ஷனுக்கு வந்தோம்னா அந்தந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு போகிறோமோ அந்த மாதிரி அந்த இடத்துல பாட்டாக கிளம்பி போகிற நரம்பு தான் பெரிஃபரல் நர்வ்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இதில் எல்லா பகுதியுமே நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸ் அடிச்சு வைக்கும். ஸோ நியூரோ இம்யூனாலஜி டிசார்டர்னு ஒன்று மொத்தமாக ஒன்று சொல்ல முடியாது. இந்த பகுதியில் வந்த பாதிப்புக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கும். இந்த பகுதியில் பிரெயினில் வந்தால் அதில் கிரே மேட்டரில் வந்தால் ஒரு பிரச்சனை, ஒயிட் மேட்டரில் வந்தால் ஒரு பிரச்சனை, பிரெயின் ஸ்டெம்மில் வந்தால் ஒரு பிரச்சனை, ஸ்பைனல் கார்டில் வந்தால் ஒரு பிரச்சனை, பெரிஃபரல் நர்வில் வந்தால் ஒரு பிரச்சனை. ஸோ இது மாதிரி நம்ம தனித்தனியாகவே இந்த நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி போவோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு நினச்சாலே ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்னும் ஊர் பகுதிகளில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தாங்க, 17-18 வயசு தான், சடனாக பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள கொண்டு போய் கொஞ்ச நேரம் பேய் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இவங்கள மாதிரி இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு திரும்பி பார்த்தா இவங்கெல்லாம் நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர் தான் ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன, இதே நம்ம தெய்வமாக வணங்கி நம்மளை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ காரணத்தினால நமக்கு எதிராக திரும்புறது. இந்த இடத்துல போய் நான் சொன்னேன்ல, அந்த சாண்ட்விச் கிரே மேட்டர் மாதிரி மூளைக்கு மேலே இருக்கிற அந்த கிரே மேட்டர் மேலே போய் ஒரு பாதிப்பு அட்டாக் பண்ணும்போது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ். இதில் பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. பிஹேவியரில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுறது வந்து சிறுபுள்ளத்தனமாக மாற ஆரம்பிச்சிடும், ரொம்ப அடமெண்ட்டாக ஆகிடுவாங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ராத்திரி தூக்கமே வராது. மேஜர் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆஃப் நியூரோ இம்யூனாலஜி ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸில் இன்சோம்னியா இருக்கும். 17-18 வயசு இருக்கும், எந்த காரணமும் இருக்காது, திடீர்னு பார்த்தா தூங்கவே மாட்டாங்க. சாரி டு இன்டரப்ட். முக்கால்வாசி நேரம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை சைக்காட்ரிஸ்ட் அழைச்சிட்டு போயிடுவாங்கல்ல. ஆமாம், அது இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம சைக்காட்ரிஸ்ட் நண்பர்கள், நம்மளுடைய டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடி வந்து இது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகும்பொழுது அவங்க இதுக்கு சைக்காட்ரி மாத்திரை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரோக்குக்கு வந்து கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம் சொல்கிறோமோ அந்த நேரத்தை வீண் பண்ணுறோம், அந்த டைம் வீணாக போயிடும். அப்போ அந்த நேரங்களில் வந்து என்ன ஆகிடும்னா இந்த தாக்குதல் ரொம்ப சிவியராக அந்த பிரெயின் மேலே அடித்து நம்ம சில நரம்புகளை இழந்துருவோம். பட் இப்போ இருக்கிற சைக்காட்ரிஸ்ட்க்கு இது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி சடனாக ஒருத்தங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களே முதல்ல நியூராலஜிஸ்ட் கிட்ட தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் முதல்ல நியூராலஜிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு இது நியூராலஜி பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வந்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எல்லா சைக்காட்ரிஸ்ட்டும் பண்ணுறாங்க. பொதுமக்களுமே வந்து ஒரு தடவை தன்னுடைய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நாங்கள் ஒரு வாட்டி நியூராலஜி கன்சல்ட் பண்ணிக்கலாமா டாக்டர் இதுக்கு அப்படின்னு கேட்கறதும் ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி சடனாக நல்லா இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம சடனா ஒரு பிஹேவியர் சேஞ்ச், ஆல் ஆஃப் அ சடன் ஹூஸ் பீன் டோட்டலி நார்மலா இருந்தவங்க சடனா ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது டெஃபினெட்லி யூ ஹேவ் டு லுக் ஆன் நியூரோ இம்யூனாலஜி கண்டிஷன். அதே நேரத்தில் தூக்கமே வரல, பிஹேவியர் சேஞ்ச், தூக்கம் வரல, அவங்க பர்சனாலிட்டி டோட்டலாக மாறிடுது. இது இருந்தா நம்ம வந்து நியூராலஜி ப்ராப்ளம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு. வெரி குட். ஸோ இந்த டைமில் இப்போ இந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிக் சிம்டம் இருக்குது, சடனாக ஒரு சீஷர்ஸ் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாமா? அது வந்து ரொம்ப அலார்மிங்கான ஒரு சைனாக இருக்கும்ல. எப்போ சீஷர் அடிச்சிருச்சோ அப்போ நியூராலஜி தான். அப்போ அப்போ எழுதியாச்சு, இந்த டயக்னோசிஸ் எழுதியாச்சு. சீஷர் வர வரைக்கும் தான் குழப்பமே. சீஷர்னு நம்ம சொல்லப்படக்கூடியது வலிப்பு. நமக்கு வலிப்புன்னு ஒன்று வந்துருச்சுனாலே அங்கே முடிஞ்சு போச்சு, அங்கே அது நியூராலஜி பிரச்சனை தான். அது இந்த மாதிரி
ஒரு சடன் ஆன்செட்டில் வரும்பொழுது ஒரு யங்கர் பர்சன், இன்னும் டிப்பிக்கல் இப்போ யாருங்க இது அப்படின்னா ஒரு யங் பர்சன் 20, 30, 40 இயர்ஸ்க்குள்ளே இப்படி வருதுன்னா 100% இதை வந்து நம்ம ஒரு நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்னு கன்சிடர் பண்ணலாம். இது ஸ்லோவாக கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா, இதே மாதிரி உங்களுக்கு தெரியாது இல்லை சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட். ஸ்ட்ரோக்கு சடனாக இது ஒரு மினிட்ஸ் டு ஹவர்ஸில் வந்ததுன்னா நம்ம இதை ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லுவோம். நல்லா இருப்பாங்க, நேற்றுக்கு நைட் நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு நைட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க, பேச்சு வரலன்னா நம்ம ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாம் பேசுறதுன்னா சில நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கிறது. அப்படி ஒரு ஊறிட்டு போகிற ஒரு விஷயம் வந்து நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர் தான். ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா எழுதியாச்சு, டயக்னோசிஸும் ஆல்மோஸ்ட் எழுதியாச்சு. ஃபிட்ஸ் வரும்போது அந்த நேரங்களில் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி டேமேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருன்னா மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபிட்ஸ் வர டைம்லையாவது நம்ம இந்த இடத்துல இறங்கணும்னா மெமரி லாஸுடைய இந்த சிவியாரிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, வெளிப்படையான ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளால் யாருனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபிட்ஸ் பார்த்துட்டானா நரம்பு டாக்டர் கிட்ட தான் போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளிப்படாத வெட்டு இல்லாத வலிப்பு வர்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சின்ன சிரமம் இருக்குது. இப்போ இந்த வெட்டு இல்லாத வலிப்பு எப்படின்னா, பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே வெறிச்சு பார்ப்பாங்க, கண்ணு மட்டும் ஒரு சைடாக திரும்பி போயிடும், அப்புறமா திருப்பி வருவாங்க. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன வலிப்பு தான், ஆனால் வெட்டாமல் வர வலிப்பு. இதுவுமே இந்த நியூரோ இம்யூனாலஜி டிசார்டருடைய மூளை தாக்குதலுடைய ஒரு வெளிப்பாடு தான். சூப்பர். இப்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸு வென்டிலேட்டரில் போகிறதுக்கோ உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கரெக்ட். இப்போ நாம் சொன்ன இந்த பர்சனாலிட்டி பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் வாரத்தில் நடக்கிற விஷயம், அங்கே மிஸ் ஆகிறாங்க அப்படின்னும் போது 2வது வாரத்தில் நடக்கிற விஷயம் வலிப்பும், அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹார்ட் ரேட்டும் பல்ஸ் ரேட்டும் மூச்சு திணறலும் வர ஆரம்பிச்சிடும். இவங்களுடைய பிபி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். சடனாக பார்த்தா 70 இருக்கும், சடனாக பார்த்தா 200க்கு போகும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆக ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் போகிறது வென்டிலேட்டருக்குள்ளே தான். அவங்களுடைய மூச்சு வந்து இயக்கக்கூடிய பகுதி வந்து மூளையிலேருந்து வர்றது இது டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் போகும்போது இது ஒரு சிவியர் ஸ்டேஜை நோக்கி இறங்குதுன்னு அர்த்தம். ஓகே. அப்பையும் கூட என்ன கேட்டால் மக்கள் பயப்படக்கூடாது. இந்த லெவலில் கூட நம்ம வந்து எல்லாரையுமே வந்து மருந்து கொடுத்து மீட்டு கொண்டு வர முடியும். அங்கேயும் அகைன் இந்த நியூரோ இம்யூனாலஜி டிசார்டரோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் மருந்தை மட்டும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விதத்தில் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கேயுமே இதை வந்து சரி பண்ண முடியும், ஈவன் வென்டிலேட்டருக்குள்ளே போனாலும். சூப்பர். அப்போது இப்போ இந்த டிசீஸை இது ஈவன் அந்த வென்டிலேட்டரில் இருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வராங்க, அந்த ஸ்டேட்டில் கூட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா டெஃபினெட்லி தட் கேன் பி ரிவர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து ரிவர்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் முதல் வாரத்தில் கண்டுபிடிச்ச அளவுக்கு நீங்கள் ரிசல்ட்ஸை எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க மீண்டு வந்தாலும் அவங்களுடைய மறதியில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க நார்மல் பர்சனாக இருக்கலாம், அவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்களுடைய அந்த குறைபாடுகள் கொஞ்சம் தெரியும். காலையில் சொன்ன விஷயம் சாயந்தரம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பட் அவங்களால செயல்பட முடியும், வைத்தியம் பண்ணால் செயல்பட முடியும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது இன்னாருக்கு தான் இல்லை, நமக்கு இது போல் ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு இதே போல் ஒரு ஆட்டோஇம்யூன் என்செஃபலைட்டிஸ் வந்தது. அந்த குழந்தைக்கு வந்து நல்லா நின்று நடந்துட்டு இருந்த குழந்தை நடக்க முடியாமல் போய் தலை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு இந்த ஆட்டோஇம்யூன் என்செஃபலைட்டிஸ் 1-2 வைத்தியத்திலே சரி வந்துடும், ஒரு சிலருக்கு வைத்தியங்கள் நீடிக்கும். ஒரு 6 மாத போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தை இழந்த அந்த நரம்பியல் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லப்படக்கூடியதை நம்ம மீட்டு கொண்டு வந்து அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெக்கவரி ஆகி வந்துருச்சு. ஸோ இது குழந்தையும் விட்டு வைக்காது, 80 வயசையும் விட்டு வைக்காது, யாரை வேணா. ஸோ ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியா கிடையாது. ஆனால் பிரிடாமினன்ட்டா யங்கர் ஏஜ் குரூப், பட் இட் கேன் அஃபெக்ட் ஆல் ஏஜஸ். எந்த வயசுனாலும் ஒரு பைமோடல் பீக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆமா. ஒரு இந்த 20-30 வயசுல ஒரு குரூப்புக்கு வருதுன்னா 60-70 வயசுல இன்னொரு பீக் வரும். இதுக்கு வர்ற ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து இதுக்கு வர்றது வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் என்கெஃபலைட்டிஸ்க்கு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ ஆட்டோஇம்யூன் என்செஃபலைட்டிஸில் நிறைய வகைகள் இருக்குது. இதுக்கு நம்ம அந்த ஆட்டோஇம்யூன் என்செஃபலைட்டிஸை ட்ரீட் பண்ணுற அந்த நியூரோலஜிஸ்ட் வந்து போத் பிளட்லேயும் உங்கள் முதுகில் இருந்து நீர் எடுத்து ஒரு டெஸ்ட்டும் கொடுத்து அதில் ஏதாவது கண்டுபிடிக்கிற ஆன்டிபாடியை பொறுத்து தான் அந்த வகைகள் மாறுபடும். இப்போது அந்த ஆன்டிபாடியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில வகைகளுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய
சான்சஸ் ரொம்ப கம்மி. அதாவது ரிலாப்சிங் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அதுவே ஒரு சில வகைராங்களை பார்த்தீங்கன்னா ரிலாப்சிங் டெண்டன்சி ஜாஸ்தி. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்க்கு சொல்கிறது. ஸ்பெசிஃபிக்கலாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து 6 மாதத்துலேருந்து ஒரு சிலருக்கு 18 மாதம் வரைக்கும் போகலாம். ஓகே, இதுதான் இதோடைய. ஸோ மெஜாரிட்டி வந்து அந்த ஒரு பெரிய லாங் டேர்ம் கோர்ஸ் இருக்காது. ஸோ அந்த இது ஒரு 2 வருஷத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு, ஸோ எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா பல வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ்க்கு கிடையாது. சூப்பர், வெரி குட். இப்போ அதர் காமனஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அஃபெக்டிங் த பிரெயின் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதர் இதுக்கு அடுத்துங்க நம்ம பார்த்தோம் மூளையில் மேலே ஒரு வெளிப்புற கிரே மேட்டர், அதுக்கு கீழே இருக்கிற சாண்ட்விச்சில் இருக்கிற ஃபில்லிங் ஒயிட் மேட்டர்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள், அங்கே பாதிப்பு வந்து ரொம்ப 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 காமன். இப்போ எப்படி நாம் வந்து ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸை பார்த்தோமோ, ஒரு ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்னா ஒரு T20ன்னு வச்சுக்கோங்க, அடி தடி எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு நடக்கும்னா, இந்த ஒயிட் மேட்டர் டிசீஸை வந்து டெஸ்ட் மேட்ச்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்லோவாக நிதானமாக அப்பப்போ அடிக்கிற டிசீஸ் தான் ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ். இந்த 2வது காமன், அதை நம்ம சொல்ல வேண்டிய அது அடுத்தது மோஸ்ட் காமன் நம்ம சமுதாயத்தில் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மேட்டர் மட்டும் அடிக்கும். இது வந்து பல நேரங்களில் தனக்கு இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. இது வெளிப்படுற நேரத்தில் தாக்குதல் நிறைய நடந்து முடிஞ்சுதான் அவங்க நம்ம கிட்ட வரவே வருவாங்க, அவங்களுக்குமே தெரியாது. ஏன்னா இது பாதிக்கிற வயசு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 20 to 40 இயர்ஸ் தான். ஸோ நம்மளுடைய மூளையுடைய நரம்புகளுடைய எண்ணிக்கை அவ்வளவு இருக்கிறதுனால இது வந்து குட்டி குட்டியாக இப்போ ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ் கடிச்சு வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் நக்கி வைக்கும். ஸோ நக்கிறதுனால நமக்கு தெரியாது, லைட்டாக நக்கி வைக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு நரம்பு இருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்ல போனால் அந்த ஒரு நரம்பில் பாதிப்பு இருந்தாலுமே வெளிப்பாடு வெளில தெரியும். அது மாதிரி ஏதாவது ஒன்று சீண்டும் போது தான் வெளியிலேயே தெரியும். அதில் மோஸ்ட் காமனாக நம்மக்கிட்ட வர்றவங்கள பாதி பேருக்கு கண் பார்வை மறைவில் தான் நம்மக்கிட்ட வரவே வருவாங்க. சடனாக கண் பார்வையில் ஒரு பிளரி விஷன் இருக்கும். அஃப்கோர்ஸ் கண் டாக்டர் கிட்ட தான் போவாங்க. கண் டாக்டர் பார்ப்பாரு, ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்போது ஒரு நரம்பியல் டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. அப்போ நம்ம பார்ப்போம், மூளையை பார்ப்போம், கண்ணரம்பு பாதிச்சிருக்கோம், ஆனால் கண்ணரம்பை தாண்டி மூளையில் நிறைய பொத்தலாக இருக்கும். அந்த பொத்தலாக இருக்கிறது எல்லாமே இந்த ஒயிட் மேட்டர்லேயே உழுந்து கிடக்கும். அப்போ தான் தெரியும், இன்னங்க நீங்கள் கண் தான் பார்வைன்னு சொன்னீங்க, இங்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஒரு கரையான் எப்படி ஒரு உட்டை வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே போகுமோ, அது போல் இது சைலண்ட்டாக நீங்கள் தூங்குவீங்கன்னா அது தூங்காது. மூளையில் அது பாட்டுக்கு அங்கங்கே ஒரு கடியை கடிச்சிட்டு இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் கிரே மேட்டர்னு சொல்லப்படக்கூடிய மூளையிலேருந்து கிளம்பி கீழே வர நரம்புகளுடைய இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த எலக்ட்ரிக் வயரை சுற்றி இருக்க பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை போய் கடிச்சு வச்சிடும். அந்த பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா கரண்ட்ல வந்து போகாது, சரியா பாஸ். அதனால வந்து இது ஸ்லோவாகும். இது ஏன் வெளிப்படாம போகுதுன்னா, நம்மளுடைய இளைஞர்களுக்கு இருக்கிற இந்த வேலை பலுவில் நம்ம இளைஞர்களால் அந்த டயர்ட்னஸ் ஆர் ஃபெட்டிக்ன்ற ஒரு சிம்டமை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஸோ அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால, ஆனால் இதோட மேஜர் சிம்டம் ஃபெட்டிகாக தான் இருக்கும். இல்லை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காமனான டவுட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு 12 மணி நேரம் உட்காந்து ஜாபில் டெஸ்க் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. வரப்போ வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, ஃபெட்டிகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுக்கும் இந்த டிசீஸில் சிம்டமாக சொல்கிறாங்களே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? இதை அவங்களாலேயும் புரிஞ்சிக்க முடியும். அவங்க அதே ப்ராசஸில் போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபெட்டிக் வந்து அவங்கள கவுத்து போடுற அளவுக்கு அவங்களோட வேலையே செய்ய முடியாது. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தூக்கம் வந்துடும். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க வந்து சாப்பிட்றதுக்கு கூட வலு இருக்காது. போனோன்னா டைரக்டா போய் பெட்டில் போய் கிராஷ் ஆயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஃபெட்டிக் இருந்துட்டு இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபெட்டிக் அதனால மட்டும்தான் கிடையாது. இந்த ஃபெட்டிக் இருக்கவங்களுக்கு ஒரு ரத்த சோகை இருக்கலாம், ரொம்ப காமனா. பட் இது போல ரத்த சோகை இருக்கலாம், இருதய பிரச்சனை இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா இந்த நரம்பியல் பிரச்சனையிலையும் ஃபெட்டிக் வரும். ஸோ நம்ம இது போல ஒரு ஃபெட்டிக் இருந்தா கூட அதை நம்ம அலட்சியமா எடுத்துக்காம, நாம ஒரு மாஸ்டரல் செக்கப்போ எது பண்ணியும் நமக்கு பதில் கிடைக்கலன்னா ஒரு வாட்டி நரம்பியல் டாக்டருக்கு இதை பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு மிஸ் ஆகாம கூட தடுக்க முடியும். ஏன்னா இப்படி பில்ட் ஆயிட்டு வர்றதுதான் ஏதோ ஒரு நாள்ல இந்த கண் மறைக்கிறதா போய் நிற்கும். இதுலயும் என்ன ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இது எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சி
நம்ம மூளைக்குள்ள நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி போக விடாம தடுக்கிறோமோ, எவ்வளவு தடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு நம்ம கொடுக்க போற இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது வந்து 20 to 40 பெருசா ஒன்றும் செய்யாது சார். இது வந்து ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ நரம்பு இருக்கு. ஆனா 40 வயசுக்கு அப்புறமா எல்லா மனுஷனுக்குமே ஒரு வருஷத்துக்கு வந்து 0.1 to 0.2% பிரெயின் வந்து சுருங்கும். இது மாதிரி நோய் இருக்கவங்களுக்கு 0.5% சுருங்கும். அப்போ வெளியிலையும் சுருங்குது, உள்ளேயும் கம்மியாயிடுச்சுன்ற போது உங்களுக்கு இணையா ஒருத்தர் ஒரே வயசுல இருக்கவரை விட நீங்க கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ அவர் ஓடுனாருன்னா உங்களால் நடக்க தான் முடியும். அப்போ அவரே நடக்கிறாருன்னா நீங்க தேய்ச்சி நடப்பீங்க. அவர் பிடிச்சி நடந்தா நீங்க வீல் சேர்ல போற மாதிரி நடக்கும். ஸோ ஒருத்தங்க உங்களோட இணையான ஒரு மனுஷனோட ஒரு 5 to 10 வருஷம் நீங்க முன் தள்ளி போயிடுவீங்க ஏஜ்ல. நீங்க இதை ஏர்லியரா கண்டுபிடிக்க முடியலன்னா. ஒரு காமன் பீப்புளுக்கு சொல்லணும்னா இட் இஸ் லைக் புட்டிங் அன் ஆக்சிலரேட்டர் பட்டன் ஃபார் யுவர் ஏஜிங். கரெக்ட். ஒரு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்தில் நடக்க வேண்டியதை ஒரு 5 வருஷத்துலேயே யூ வில் ஸ்டார்ட் ஏஜிங் அண்ட் யூ வில் பிகம் பெட் பவுண்டுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தில் கண் பார்வை தவிர மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மற்ற சிம்டம்ஸ் என்னென்னா, ஒரு வேளை நீங்கள் குடிப்பழக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி விஷயம் இல்லாமலே சடனாக நீங்கள் வந்து தள்ளாட்டம் சடனாக வருது உங்களுக்கு, நீங்கள் நடக்கிறீங்க ஆனால் உங்களுடைய பேலன்ஸ் சடனாக ஒரு நாள் போகுது அப்படின்னு இருக்கும் போது இது ஒரு மேஜர் சிம்டம். ஒரு சைடில் வந்து நமக்கு கை கால் மறுத்து போகுது, இல்லை 2 காலுமே சடனாக வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு நிலைமை வருது, நடக்க முடியல அப்படின்னா இது ஒரு சிம்டம். ஒரு நாள் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வை 2 தெரியுது, இல்லை முகத்தில் ஒரு பாதியில் உணர்வு போயிடுது, நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க இந்த பக்கம் உணர்வே இல்லை இந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் இதோடைய ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்தாங்கன்னா இமிடியேட்டாக நம்ம நியூராலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணிக்கிறது நல்லது இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸை பொறுத்த வரைக்கும். சூப்பர். இதுக்கு ஒரு நம்மளோட சயின்டிஃபிக்காகவே நிறைய சொல்லுவாங்க, ஒரு 30 year old வந்து அப்படியே ஒரு டான்ஸரே வந்து கிரிப்பிள் ஆயிட்டாங்க இந்த ஒரு ப்ராபப்ளி இன் அரௌண்ட் இன் 70s அப்படிலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ தேல் பி கிரிப்பிள்டு வித் த டிசீஸ் அப்படின்வாங்க. ஹவுஸ் இப்போ எப்படி இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ டிசீஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்காங்க மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில் அஃபெக்ட் ஆனவங்க? இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் நாம இப்போ வாழ்கிற நான் வந்து கோல்டன் ஏரான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம வாழ்கிறது எவ்வளோ ஒரு நல்ல பீரியடில் இருக்குது. ஏன்னா நான் இந்த விஷயமா ட்ரைனிங் போன டைமில் கூட யூகேயில் அப்போ இருந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸை விட இப்போ எங்கேயோ போயிட்டோம். நம்ம வந்து இந்த ஆக்சிலரேஷன் ஃபேஸில் இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ அதாவது பீரங்கிலேருந்து ராக்கெட்டுக்கு போயிட்டோம், சட்டுன்னு போயிட்டோம் நம்ம. ஸோ இப்போது இந்த நோய்க்கான முதல் இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு பேசப்பட்டது வந்து 1835 1835 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு, பட் நம்ம ரொம்ப நல்ல சயின்டிஸ்ட்லாம் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நோயுடைய ஃபர்ஸ்ட் மருந்து வர்றது 1990. 165 வருஷத்துக்கு 155 வருஷத்துக்கு மருந்தே கிடையாது இந்த நோய்க்கு. அப்படி 1990 வந்த மருந்தும் நம்ம ஊருக்குள்ள வர்றது நம்மளால யாராலையும் வாங்கவே முடியாத அளவுக்கு விலையா இருந்தது. அந்த வந்த மருந்தும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு எஃபிகசி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மருந்து. அதாவது அந்த மருந்து போட்டால் ஒரு 10 to 30 பேர் வரைக்கும் தான் வேலை செய்யும், 70 பேருக்கு அந்த மருந்து வேலையும் செய்யாது. இந்த மருந்து தான் நம்மக்கிட்ட கடந்த ஒரு 10-15 years வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட இந்த மாதிரி மருந்து தான் இருந்தது. அப்புறம் அந்த இதுக்கான ரிசர்ச் வந்து நிறைய கூடார போய் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மருந்தெல்லாம் சும்மா புல்லட் ட்ரெயின் மாதிரி ஏர்லியராக கண்டுபிடிச்சி இந்த மருந்துகளை நம்ம கொடுக்கும்பொழுது இப்போ இருக்கிற நிலைமையில நம்மளால இந்த மாதிரி டிசபிலிட்டியை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ண முடியும். சூப்பர். ஸோ இப்போ கொடுக்குற மருந்தெல்லாம் பார்க்கும்போது மக்களே வந்து சொல்கிறாங்க இந்த ஃபெட்டிக்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, எனக்கு வந்து அந்த வர்சனிங் டிசபிலிட்டி குறைஞ்சிருது. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து டைம் தான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த மருந்துகளை ஆரம்பிக்கிறோமோ, எவ்வளோ ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ ஏர்லியராக நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நல்லது. நம்ம ப்ராக்டிஸில் ஆனால் சில நேரங்களில் நம்மள சென்னையில் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஐடி பீப்புளில் நிறைய பேர் இது ChatGPTலையும் கூகுளில் பார்த்துட்டு இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு MS இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர்ன்ற அளவுக்கு இதுக்கான விழிப்புணர்வு வந்திருக்கிறது நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் அதில் கொஞ்சம் செலவு ஆகுது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, பட் அதுவே பரவாயில்லன்னுவேன். அதை விட்டுட்டு டிசேபிளாக இருக்கிற நம்மள மாதிரி ஒரு கண்ட்ரியில் டிசபிலிட்டியை நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு. சூப்பர். முக்கியமான ஒரு 2 டிசீஸ் முடிச்சிட்டோம். அதே அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு வந்தோம்னா அதில் என்ன ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது? இப்போ அதுக்கு கீழே வரோம். இந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்ம பிரெயின் வந்து இஸ் அ கமாண்ட் சென்டர். கமாண்ட் சென்டர்லாம் நல்லா வேலை செய்யுது. எக்ஸிக்யூஷன் சென்டர் வந்து ஸ்பைனல் கார்டு. எக்ஸிக்யூஷன் சென்டரில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா திருப்பியுமே வந்து வண்டியில் இன்ஜின் இருந்தும் வண்டி ஓடாத மாதிரி தான்.
ஸோ அந்த வண்டி ஸ்டாக்னண்ட்டாக நின்று போயிடும். ஸோ அப்போ அப்படி எக்ஸிக்யூஷன் சென்டராக இருக்கிற ஸ்பைனல் கார்டில் வர்ற ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து நம்ம வந்து நியூரோமைலைட்டிஸ் ஆப்டிகா ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவோம். இவங்களும் ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி ஸ்பைனல் கார்டில் இருக்கிற நர்வ்ஸை சுற்றி இருக்க சப்போர்ட்டிங் செல்ஸையும் டைரெக்டாக அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து வித்தின் ஃபியூ டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். கால் பாதத்துலேருந்து மறுத்து போகவும் அதே நேரத்தில் கால் பாதத்துலேருந்து வீக்னஸ் மாதிரி வந்து டக்குன்னு வித்தின் ஃபியூ டேஸில் வந்து வீல் சேருக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து யூரின் ரிட்டென்ஷன் ஆகிடும், யூரினே போக முடியாது, கத்தீட்டர் போடுற மாதிரி நிலமை வந்துடும், மோஷன் பாஸ் பண்ண முடியாது, எனிமா கொடுத்து எடுக்கிற மாதிரி ஒரு நிலமை வரும். ஒரு பகுதி நெஞ்சு பகுதியோ இல்லை கழுத்து பகுதி கீழே வந்து உணர்வே சுத்தமாக இல்லாத மாதிரி வருவாங்க. இவங்களுக்குமே ரேப்பிடாக டயக்னோஸ் பண்ணி இம்மீடியட்டாக ஸ்டீராய்டு தெரப்பி கொடுத்தோம்னா இதை மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஓகே, அப்படி ஒரு வேளை ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் எனக்கு வேலை செய்யலை, எவ்வளோ போட்டாலும் அப்படி இருக்குன்னா உங்கள் நியூராலஜிஸ்ட் சொல்லுவார், உங்களுக்கு ஐவி இம்யூனோகுளோபுலின் அப்படின்ற கூடிய ஒரு மருந்தியோ இல்லை பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், அது ஒரு விதமான டயாலிசிஸ் மாதிரியான ஒரு பிரிவு, அது ரத்த சுத்திகரிப்பு. அதை பண்ணால ரத்தத்தை இது பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதில் இருக்கிற நம்மளுடைய எதிர்ப்பு ஆன்டிபாடிஸை வெளில தூக்கி பண்ணிட்டு உள்ளே போட்டோம்னா இதுக்கான ரெக்கவரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது முக்கால்வாசி நம்மளோட டிசீஸ் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற இம்யூன் சிஸ்டமே நம்மளை அட்டாக் பண்ணுது. அதாவது பிரெயின்லையோ ஸ்பைனல் கார்ட்லையோ அட்டாக் பண்ணுது மெஜாரிட்டி ஆஃப் த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். இதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கா? ஏதாவது வந்து பரம்பரை வழியாக வரக்கூடிய டிசீசஸ் இதில் இருக்கா? ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீசஸில் ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாமான்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்றதுதான். ஒரு 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 பர்டிகுலர் ஜீன்னால இது பரம்பரையில் இறங்குதுன்ற மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அவ்வளோ காமன் கிடையாது. ஆனால் ஜெனட்டிக் கிளஸ்டரிங்னு பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அம்மாவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், பெரியம்மாவுக்கு வந்து ஒரு நியூரோமைலைட்டிஸ் ஆப்டிகா இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு ஸ்பெக்ட்ரம்னு ஏதோ ஒரு ஆட்டோஇம்யூன் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கும், என் குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சிம்டமோட வந்தாலே நம்ம ஆட்டோஇம்யூன் எடுத்துக்கலாம் வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரணும்னா they should be careful and get to a neurologist immediately. சூப்பர். இப்போ ஸ்பைனல் கார்டில் சொன்னீங்க, அதே மாதிரி அடுத்தது பெரிஃபரல் நர்வ்ஸ், அதில் ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வாட் யூ நோ ஆஃப் காமனஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெரிஃபரல் நர்வ்லையும் அதே தான். நம்ம எப்படி பிரெயினை பற்றி பேசணுமோ, பிரெயின் அண்ட் பிரெயின்குள்ளே இருக்கிற மாதிரி பேசணுமோ, பெரிஃபரல் நர்வையும் நம்ம வந்து T20 அப்புறம் ஓடிஐன்னு வச்சுப்போம். இது டெஸ்ட் மாதிரி ஸ்லோவாக கிடையாது. T20 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப காமனாக பேசுகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச இப்போ இந்த பூனேயில் மகாராஷ்டிராவில் அவுட் பிரேக் ஆன கில்லன்பேரி சிண்ட்ரோம். ஆமாம். ஸோ இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் உடம்புக்குள்ள, அந்த இன்ஃபெக்ஷனை நான் ஒழிக்கிறேன்னு கிளம்புற நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரிட்டையர் ஆகாமல் போகிற போக்கில் நம்ம நரம்பு சிஸ்டம் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க எங்கே அடிப்பாங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்டை விட்டு வெளியேறுற நரம்புக்கு மேலே ஒரு அட்டாக்கை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அது என்ன ஆகும், எப்படி நம்ம ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தால் கீழேருந்து கால்கள் செயலிழந்து கைகளை போய் பாதிச்சு வருதோ, இதுவும் அதே போல தான் வரும். ஆனால் சில நாட்களில் டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறிடும். இது கொஞ்சம் லைஃப் என்டேஞ்சரிங்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில். ஏன்னா அவங்க மேலே ஏறுற போது மூச்சு விடுற தசையும் சேர்த்து ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிடும். அப்படி மூச்சு திணறல் வர நேரத்தில் வந்து வெண்டிலேட்டரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நம்ம ஆட்டோஇம்யூன் என்செஃபலைட்டிஸ்ன்னு பார்க்கக்கூடிய விஷயங்களை மாதிரி நினைவு போகாது. கடைசி வரைக்கும் இந்த பேஷண்ட் வந்து ஃபுல்லி கான்ஷியஸாக இருப்பாங்க, ஆனால் வீக்னஸ் மட்டும் ஆகிடும். ஃபுல்லாக தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு, ஆனால் கை காலை நவுத்த முடியாது, பேரலிசிஸ் ஆகிடும். எனக்கு எல்லா சுயநினைவும் இருக்கும், ஆனால் கையை நவுத்த முடியாது, காலை நவுத்த முடியாது, அப்படியே படுத்தே இருக்கணும். மூச்சு விடுறதும் கஷ்டம், சிரமமாகலாம். இது வந்து எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? இந்த டிசீஸ் வந்துட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன வரைக்கும் என்னென்னா கால் வராது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையும் வராமல் போயிடும், அப்புறம் மூச்சு திணறல் வரலாம். ஸோ இது எல்லாமே ஒரு உடனே சடனாக ஆரம்பித்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? ஸோ இது
சிலருக்கு வந்து ஃபல்மினன்ட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெறி கொண்டு அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஒன்றாவது 2வது நாள்லேயே இது வந்து சட்டுன்னு மேடி போயிடும். அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணாலும் வென்டிலேட்டர் போகிறத தடுக்க முடியாது. ஆனால் பொதுவாக நடக்கிறது வந்து கால்லேருந்து கை போய் இது போகிறதுக்கு ஒரு 4-5 நாளாவது டைம் கொடுக்கும். அந்த நேரங்களில் எனக்கு நடக்க தடுமாறுது, டக்குன்னு முட்டி மடங்குது, நான் நடக்கிறேன்னு முட்டி மடங்குது, இல்லை தேய்ச்சி நடக்கிறேன்ற மாதிரி இருக்கும் போதே நம்ம நரம்பு டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா, நரம்பு டாக்டர் முதல்ல என்ன பண்ணுவார்னா, நாம் பேசின பாதி இந்த பிரெயின் ஸ்பைனல் கார்டில் எதுவும் இல்லைன்றதை முதல்ல ஊர்ஜிதப்படுத்திப்பார். நிச்சயம் எம்ஆர்ஐ எடுப்பாங்க, எடுத்துட்டு பிரெயின் ஸ்பைனல் கார்டில் ஒன்றும் இல்லைன்னு. அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய தடவை கேள்வி வரும். என்ன வரும்? அதான் பிரெயின் ஸ்பைனல் கார்டில் ஒன்றும் இல்லையா டாக்டர், அப்புறம் ஏன் அட்மிட் ஆக சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு வைத்தியமாக சொல்கிறீங்கன்னு. ஏன்னா இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம், நரம்பு டெஸ்ட். அந்த நரம்பு டெஸ்ட்டு கரண்ட் வச்சு நரம்பு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நரம்பு டெஸ்ட்டில் நமக்கு நோய் இருக்குன்னு தெரியறதுக்கு 7 நாள் ஆகும். அப்போ அந்த 7 நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுக்குள்ளே வென்டிலேட்டருக்குள்ளே போயிடுவார். ஸோ மொதல் ஸ்டெப்பு பிரெயின் ஸ்பைனல் கார்டில் ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு, 2வது ஸ்டெப்பு இதுக்கான டயக்னோசிஸ் இஸ் ஆல்வேஸ் கிளினிக்கல். நரம்பு டாக்டர் வந்து சொல்கிறத வேதவாக்காக வச்சுக்கணும் அந்த நேரத்தில். ஏன்னா இது வந்து எக்ஸாமினேஷனால் மட்டும்தான் பண்ண முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பண்ண முடியாது, வேற யாராலையும் பண்ண முடியாது. அந்த டைமில் சாட் ஜிபிடி தட்டிட்டு இருந்தால் உயிர் போயிடும், கஷ்டம். உடனே வந்து அந்த நேரத்தில் நரம்பு டாக்டர் இல்லைங்க உங்களுக்கு குல்லின் பேரி சிண்ட்ரோம் மாதிரி இருக்குங்க அப்படின்னா சட்டுன்னு போய் அட்மிட் ஆகி நாம் வந்து ஐவிஐஜியோ இல்லை பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் இது 2த்துல ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா இதோடைய வேகத்தை நம்ம குறைக்க முடியும். நிறைய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகும்னா, நம்ம மருந்து கொடுத்தும் இது ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ மக்கள் பேனிக் ஆவாங்க, என்ன டாக்டர் நீங்கள் மருந்து கொடுத்தா சரியாயிடும், நீங்கள் இன்னும் மோசமாகுதுன்னு. மருந்து இதோடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேருந்து 2 வாரம் வரையும் மோசமாயிட்டே போகும். மருந்து வந்து இதோடைய ஸ்டீப்பை வந்து குறைக்கும். இப்படி மேலே ஏறிட்டு போகிற வருஷனிங்க அப்படி பிளண்ட் ஆக்கிடும். ஸோ நீங்கள் வென்டிலேட்டருக்குள்ளே போக முடியாமல் தடுக்குமே தவிர வீக்னஸை ஸ்லோ பண்ணும். ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏர்லியராக ட்ரீட் பண்ணிட்டா 3லேருந்து 4 வாரத்தில் ஃபுல்லி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் உண்டு. ஸோ இப்போது இன்னொரு ஒரு பப்ளிக் ஒரு கொஸ்டின், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த நியூரோ இம்யூனாலஜியில் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் இட்ஸ் ஒன்லி அவைலபிள் கார்ப்பரேட்டில் மட்டும்தான் இருக்குது, இல்லை ஜிஹெச்சில், ஏன்னா எல்லாருமே அஃபோர்டபுளாக இருக்க மாட்டாங்க. இட்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் இட் அவைலபிள் அக்ராஸ் ஆர் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்கா, இஸ் இட் கவர்ட்? ஸோ குல்லின் பேரி சிண்ட்ரோம் ஆர் இந்த மாதிரி அக்யூட் நியூரோ இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாமே இதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்ஸ் வில் பி இன் கொஞ்சம் பிக்கர் சென்டர்ஸில் தான் இருக்க முடியும். ஸோ ஒரு நர்சிங் லெவல் ஹோம் லெவலில் இதை பண்ண முடியும். பட் இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஒரு நர்சிங் ஹோம் லெவலில் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம். அதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாருக்குமே இதை பண்ண முடியும், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில். அண்ட் ஆல் இன்சூரன்சஸ் வில் கவர் திஸ். இன்சூரன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இன்சூரன்ஸ் இல்லை, என்னுடைய வருமானம் அது பத்தாது அப்படின்னா பெரிய பெரிய அரசு மருத்துவக் கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இது எல்லாத்துலேயுமே இது அவைலபிளாக இருக்குது. வெரி குட். இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்கா? கரெக்ட். ஏன்னா வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஜிபிஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட், ஐவிஐஜியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன பிளாஸ்மா ஃபெரசிஸ், 2 ட்ரீட்மெண்ட்டும் ஐவிஐஜி நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஹெல்த் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஆல்மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து ஆக்சஸ் டு அ மெடிக்கல் காலேஜ் வில் நாட் பி அ பிக் ப்ராப்ளம். வெரி குட், சூப்பர். ஸோ செம்ம. அதாவது வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டு, பெரிஃபரல் நர்வ்ஸ் 3த்தையும் பிரித்து அழகாக பிரெயினில் வந்து ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் காமன். அதுக்கப்புறமா ஸ்பைனல் கார்டில் நியூரோமைலைட்டிஸ் ஆப்டிகா காமனஸ் டிசார்டர், அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸில் ஜிபிஎஸ்ன்னு சொன்னோம். அதில் ஒரு வகை, அந்த ஒரு ஓடிஐ வகை கொஞ்சம் நிதானமாக போகிறது வந்து இதே ஜிபிஎஸ் உடைய ஒரு வயசான தோற்றமாக இருந்த சிஐடிபின்னு சொல்லுவோம். ஓகே. இவங்க கொஞ்சம் நாள் போக அடிப்பாங்க. ஜிபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு சில நாட்கள்லேருந்து 2 வாரத்துக்குள்ளே முடியாதுன்னா இவங்க 8 வாரத்துக்கு மேலேயும் ஸ்லோவாக வருஷன் ஆகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கான வைத்தியம் வந்து லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டில் போகும். ஜிபிஎஸ் ஒரு முறை மட்டும்தான் வைத்தியம். ஓகே. ஆனால் இந்த சிஐடிபிக்கு மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் போகிற வைத்தியமாக அமையலாம். அண்ட் இதோடைய ஃபைனல் எக்ஸ்டென்ஷன் தான் நர்வும் மசிலும் சேர்ற ஜங்ஷனில் இருக்க பிரச்சனை. அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப காமனு. ஸோ நர்வ் மசில் ஜங்ஷனில் இருக்கிற ப்ராப்ளமில் இருக்கிற ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் சொன்னோம். தலையிலேருந்து கீழே மசில் வரைக்கும் எல்லாத்தையும் தொடும். அதுதான் வந்து மயஸ்தீனியா கிரேவிஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ்ன்னு சொல்லுது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்மளோட காமனஸ்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சனாலிட்டி அமிதாப் பச்சன் வாஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை மயஸ்தீனியா கிரேவிஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி இந்த மசிலில் உள்ள டிசீஸை எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி அந்த என்ன சிம்டமாக இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ இந்த மயஸ்தீனியா கிரேவிஸில் வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த நரம்பு தசையுடைய செயல்பாடை மட்டும் தெரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த நரம்பு தசையுடைய செயல்பாடு எப்படின்னா கரண்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு நரம்புல வர கரண்ட் வந்து அந்த நரம்புடைய எண்டில் இருக்க ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் போய் ஒரு தசை மேலே இருக்கிற ஒரு பகுதியில் போய் லாக் ஆயிடுச்சுன்னா, ஒரு பூட்டுக்கு ஒரு சாவியாக அது உட்காந்துச்சுன்னா இந்த மசிலில் வந்து திருப்பி கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த மசில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா அந்த மசில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கரண்ட் வந்து நரம்பில் வந்து இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அந்த கெமிக்கலால் போய் அந்த லாக்கில் உட்கார முடியல, அந்த மசில் மேலே இருக்கிற லாக்கில் அது ரிசெப்டார் மேலே உட்கார முடியலன்னா நம்மளுக்கு வந்து மசில் வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஏன் உட்கார முடியாமல் போகுதுன்னா அதே போல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த லாக் மேலே ஒரு ஆன்டிபாடியை போய் உட்கார வச்சுருவாங்க. ஸோ இவங்க போய் நடுவில் வந்து எருமை மாதிரி உட்காந்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா இந்த கெமிக்கலால் போய் அங்கே உட்கார முடியாது. நமக்கு வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்படி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவி பார்க்க கண்ணை அப்படியே மூட ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு வேலையும் அவங்க சாப்பிட மெல்ல ஆரம்பிக்கவும் நல்லாயிருக்கும். அப்படியே போக போக தாடை அப்படியே தளர்ச்சி ஆகிடும், அப்படியே டயர்டாகி சாப்பிட முடியாது. சாப்பிட முழுங்க ஆரம்பிப்பாங்க, 2வது 3வது வாயிலே பொறையற ஆரம்பிக்கும். ஸோ இது போக வந்து சிவியர் டயர்ட்னஸ் சொல்லுவாங்க. டெய்லி வேலை செய்வாங்க, ஒரு 2-3வது தடவை ஏதாவது ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலுவிழந்து அப்படியே டயர்டாகிடும். ஸோ இது போல் டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வேலையை செய்ய அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த மசில் வீக் ஆகிறதும். பர்டிகுலராக காலையில் நல்லா இருக்கேன் டாக்டர், இந்த சாயந்தரத்துக்கு மேலே என்னோட கண்ணு ரப்ப அப்படியே கீழே இறங்கிடுது, எனக்கு பார்வை 2ஆ தெரியுது, நான் சாப்பிட்டா பொறையேறுது இப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மேஜர் சிம்டம். இது ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த டிசீஸ்? இந்த நோய் மற்ற எல்லா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி தான். இதுக்கான கரெக்டான நேரத்தில் இதுக்கான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு மாதிரியே கொடுக்கக்கூடிய இம்யூனலாஜிக்கல் டிசார்டர்ஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய இம்யூனோ சப்ரசன்ஸ் கரெக்டான நேரத்தில் வச்சுட்டான்னா இது மாதிரி இருக்குன்னே தெரியாமல் இருக்க முடியும். அதனால தான் நீங்கள் அமிதாப் பச்சன் இன்னும் டான்ஸ் ஆடுறதை பார்க்க முடியும். சூப்பர். ஓகே, இது உங்களோட நியூரோ இம்யூனாலஜியில் ஒரு காமனஸ்ட் மித்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பிரெயினுக்கு இம்யூன் செல்ஸ் இருக்கா இல்லையா, ஆர் பிரெயின் இஸ் டிரைவ்ட் ஆஃப் இம்யூனிட்டியா? ஸோ பிரெயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்யூனோ ப்ரிவிலேஜ்டு சைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஏன் ப்ரிவிலேஜ் சைட்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து உடம்புக்குள்ளே இருந்து இம்யூன் சிஸ்டம் உள்ளே போகக்கூடாது. ஸோ பிரெயின், நம்மளுடைய கண்ணு, ஆண்களுக்கு வேற டெஸ்டிஸ், இந்த 3 இடத்துக்குள்ளேயும் வந்து இம்யூன் செல்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை. எப்படி போலீஸ்க்கு வந்து காலேஜுக்குள்ளே சும்மா போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லையோ அது மாதிரி போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லை. ஆனால் பிரெயினுக்குள்ளேயே நம்ம பிறக்கும் போது நம்ம அம்மா கிட்டேருந்து பிறக்கும் போதே சில இம்யூன் செல்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கும். பட் அவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க இம்யூன் செல்ஸ் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அன் இம்யூனோ ப்ரிவிலேஜ் சைட். அந்த இடத்துக்குள்ளே ஒரு இம்யூன் சிஸ்டம் போகுதுன்னா அங்கக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூளைக்குள்ளே ஒரு கிருமி போயிருக்கணும். அப்போ அந்த கிருமியை கொல்றதுக்காக நம்ம இம்யூன் செல்ஸ் போகும். இல்லை நம்ம மூளையில் ஒரு டேமேஜ் நடந்திருக்கும், ஒரு ஸ்ட்ரோக் நடந்திருக்கணும், அந்த ஸ்ட்ரோக்கை கட்டுப்படுத்துறதுக்காக போகணும். இல்லை ஒரு டியூமர் வந்திருக்கணும், அதுக்காக போகணும். எப்போ இந்த 3மே நடக்காமல் நம்ம மூளையே ஒரு கிருமின்னு அந்த இம்யூன் செல்ஸ் நடந்துக்கிட்டோம், தப்பாக நினச்சிக்கிச்சோ, அப்போ தான் அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு மாறும். ஓகே, அப்புறம் இன்னொரு மித்துன்னு சொல்லுவாங்கன்னா சில பேர் ஃபேக்ட்ஸாக சொல்கிறாங்க, வேக்சினேஷன் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஹவு காமன் இட் இஸ்? வேக்சினேஷன்னால யாருக்காவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்திருக்கான்னா வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மிக மிக குறைவு. நம்ம ரொம்ப கிளாசிக்கலாக ஒரு கோவிட் எடுத்துக்கலாம். நம்ம கோவிட்ல வேக்சினேஷன்னால வர்ற நியூரோ இம்யூனலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து 1,00,000க்கு ஒரு ஆளுன்னு வச்சுக்கிட்டா கூட கோவிட்னால வர்ற ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து 100ல் ஒரு ஆளுக்குன்னு வந்துடும். ஓகே, அந்த கணக்கில் நான் சொல்கிறேன், நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை. ஸோ உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அது ட்ரிகர் பண்ண போகிற ஆட்டோ இம்யூனிட்டியை விட அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்க போகிற வேக்சினால் வர்ற ஆட்டோ இம்யூனிட்டி மிக 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 குறைவு. அண்ட் 2வது வந்து இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. ஒரு ஜீன் சேஞ்ச் இருந்திருக்கும், அந்த ஜீன் சேஞ்ச் ஏதோ ஒரு டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு என்வாயரமெண்டல் சேஞ்சுக்காக. அந்த என்வாயரமெண்டல் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், வேக்சின்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய அந்த ட்ரிகர் வந்து வேக்சினை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அந்த ரிஸ்க் இருந்தாலுமே
எவ்வளவோ அந்த ரிஸ்க்கு கம்மிப்படுத்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம இந்த வேக்சின் மூலமாக அந்த இன்ஃபெக்ஷனை தடுத்து நம்ம பண்ண முடியுமே தவிர வேக்சினை அதனால வந்து நிறுத்தணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ அதாவது வந்து அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். அதாவது வந்து வேக்சினால இந்த டிசீஸ் வந்துடும், வேக்சின் போடாமல் இருங்க அப்படின்லாம் கிடையாது. ஏதோ 1,00,000 ஒருத்தருக்கு வரலாம், அந்த மாதிரி தானே ஒழிய சினாரியோ ஒழிய எல்லா வேக்சின்ஸ்க்கும் வராது. எனி ஃபுட் யூ ஹாவ் டு பி, இதாவது எனி பர்டிகுலர் ஃபுட்டு விச் ட்ரிகர்ஸ் ஆட்டோ இம்யூனிட்டி, அந்த மாதிரி ஏதாவது எனிதிங் வரும்? அப்படி பர்டிகுலராக நம்மளால் வந்து ஃபுட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணிட முடியாது. பட் நம்ம எப்படி மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்குக்கு சொல்கிறோமோ, ப்ராசஸ்டு ஃபுட்டு எந்த விதத்துலையுமே வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு நல்லதில்லை. ஸோ நம்ம ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கன்ஃபெக்ஷனரிஸ், நம்ம பேக்கரி ஐட்டம், நம்ம ஹோட்டலில் எடுக்கிற ஆல் த ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே பீஸாஸ், இது எல்லாமே வந்து ஏதோ விதத்தில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து கன்ஃபியூஸ் தான் பண்ண போகுது. இது ஒரு பெரிய டிபேட் தான். அனிமல் ப்ரோட்டீன் காசிங் ஆட்டோஇம்யூனிட்டின்றது ஒரு பெரிய டிபேட். பட் அதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் இல்லை. சில இடங்களில் வந்து பிளான்ட் பேஸ்ட் டயட் ஹஸ் ரெடியூஸ் த ஆட்டோஇம்யூனிட்டின்னு கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்மளால் ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ட்ரையல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. வெரி குட். வேற இந்த ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் தே வில் சஃபர். there is a myth like that I have an autoimmune disease, lifelong I'll have a disability அப்படின்றது இருக்கு. What do you say about this myth? இதில் நம்ம ஒரு பார்ஷியலி ட்ரூ பார்ஷியலி ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, அதில் அதை நான் டயக்னோஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு டேமேஜ் வந்தது. அந்த டேமேஜ் எனக்கு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலைன்னா அந்த டிசபிலிட்டியோட சில பேரால் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த டிசபிலிட்டி ப்ரோக்ரஸ் ஆகிறதோ இல்லை அது புதுசாக ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு மிகவே குறைஞ்சிரும். ஓகே. இன்னொரு பார்ஷியலி ட்ரூ என்னென்னா, நாம் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்க்கு, அதாவது நாம் சொல்கிறது க்ரானிக் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ், குலின்பேரி சிண்ட்ரோம் மாதிரி அக்யூட் இல்லாத இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு நாம் யூஸ் பண்ணுற மருந்துகள், இந்த இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் தே ஆல்வேஸ் கேரி த ரிஸ்க் ஆஃப் நியூ இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு ஒரு மிகச்சிறந்த ட்ரீட்மெண்ட்டை என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்வழிப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அதாவது படத்தில் வில்லன் வந்து திருந்திடுற மாதிரி. ஆனால் இங்கே நம்மளுடைய வில்லனை திருத்த முடியல, அதனால நம்ம போட்டுடுறோம். ஸோ அப்படி அடிச்சுட்டா, ஆனால் அதே வில்லன் தான் வந்து நம்மளை வந்து வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷனையும் காப்பாற்றணும். ஆமாம். ஸோ நாம் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் தான் போகிறோம். ஸோ அப்போ அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் என்ன ஆகும்னா, நம்மளால இன்ஃபெக்ஷன்ஸை உள்ளே அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை நம்ம இப்போ அவட்டும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்யூனோ சப்ரேஷன் போகிறோம் அப்படின்னா, உங்கள் நியூராலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னு. அப்போது சில வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு, அந்த வேக்சின் முடிச்சு அதோடைய டைம் பீரியட், அதோட எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த இம்யூனோ சப்ரேஷன் பண்ணோம்னா அந்த ரிஸ்க்கை ரொம்ப குறைக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கோவிட் மூலமாக நமக்கு இந்த ஆட்டோஇம்யூனிட்டி ட்ரீட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கோவிட் ஒரு விதமான ஒரு பூன் தான். ஏன்னா கோவிட் வாழ்க்கைன்னு ஒன்று சொல்லிட்டாலே எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சு, நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். மாஸ்க் போட்டு போங்க, தூர தள்ளி நில்லுங்க, கூட்டத்தில் போகாதீங்க, இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களோட ரெகுலர் லைஃப்லேயே வந்துடும். ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏர்லியர் ட்ரீட்மெண்ட்டு, அதே மாதிரி ஒன்ஸ் அந்த டிசீஸ் ஆன்செட்லேருந்து ஏர்லியராக ட்ரீட் பண்ணிட்டாலும் அதே மாதிரி சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருந்தால் தே கேன் ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப், வெரி ஹாப்பி லைஃப். ஸோ அதாவது ரொட்டீன் லைஃபை பண்ணலாம். அதாவது ஏர்லியராக கண்டுபிடிச்சிடணும், கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு பேலன்ஸ். தனக்கு ஒரு நோய் இருக்குன்னே தெரியாத மாதிரி வாழ முடியும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். இப்போ ஃபியூச்சர் ஆஃப் நியூரோ இம்யூனாலஜி எப்படி இருக்குது, ஹவு இட் இஸ் இப்போ, அண்ட் வாட் எனி ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது, எனி ட்ரக்ஸ் விச் ஃபேசினேட்டட் யூ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இந்த டிகேட், அது லாஸ்ட் 2 decades ஆஃப் நியூராலஜியே என்ன கேட்டால் இந்த நியூரோ இம்யூனாலஜி தான் டேக் ஓவர் ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம அதிகமாக பாராட்ட வேண்டியது நம்மளுடைய ஆன்காலஜி ஆர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ இப்போது ஒரு காலத்தில் இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது அந்த இம்யூன் செல்ஸையே நம்ம அழிக்கிறோம், அழித்து அதோடைய வேலையை செய்ய விடாமல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. அந்த இம்யூன் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் ஆர் அந்த இம்யூன் செல் கிளப்பி விடுற ஒரு ஆன்டிபாடி, அதை மட்டுமே நம்மளால் டார்கெட்டடாக செய்ய முடியும், ரொம்ப டார்கெட்டட் தெரப்பி. அதனால என்ன ஆகுதுன்னா, சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் லெஸ். அந்த நாம் சொல்லக்கூடிய பிளாங்கெட் இம்யூனோ சப்ரேஷன் ஆர் சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்லையே அழிச்சோன்னா என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா, இம்யூன் செல்ஸுடைய ஒரு முக்கியமான வேலை வந்து கேன்சரை தடுக்கிறதும்.
ஸோ தே கால்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் பீப்புள். உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையும் போய் எவனாவது கேன்சர் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு செல் உருவாயிட்டு இருக்கானான்னு பார்த்து அதை கொள்கிற வேலையும் நம்ம இம்யூன் செல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் எடுக்கும்போது கேன்சருக்கான வாய்ப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இப்போ அதுலேருந்து தாண்டி நாம் வந்து மோர் ப்ரிசைஸ் மாலிகூல்ஸ்குள்ளே போயிட்டோம். ஸோ நம்ம இம்யூன் செல்லையே மொத்தமாக அழிக்கல, நம்ம நோய்க்கு அந்த இம்யூன் செல்லேருந்து வர எந்த கெமிக்கல் தொந்தரவு இருக்கோ அந்த கெமிக்கலை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறோம். சூப்பர். ஸோ இன்டர்லூக்கின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குன்னா அந்த இன்டர்லூக்கினை மட்டும் நம்ம காலி பண்ண முடியும், அந்த செல்லை காலி பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி ப்ரிசைஸ் மாலிகூல்ஸ்குள்ளே நம்ம போக போக நம்மளால் ஆட்டோஇம்யூன் சிஸ்டம்லையும் பாதிக்கு வராமல் தடுக்க முடியும், நம்ம இம்யூன் செல்ஸையும் ரொம்ப மோசமாகாமையும் நம்மளால் தடுக்க முடியும். அதாவது என்னென்னா இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு கொடுக்க முடியும், சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஏன்னா பழைய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக அதை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது, எல்லா இம்யூன் சிஸ்டமையும், அதாவது ஓன் இம்யூன் சிஸ்டமே அடிச்சிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப டார்கெட்டட் அப்ரோச்சாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். அதாவது சொல்லுவோம் நியூராலஜியே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. ஏன்னா தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் நியூராலஜி ஃபீல்டு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நாட் மெனி பீப்புள் வுட் ஹவ் செட் டேக் அப் நியூராலஜின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வெரி டிஃபிகல்ட் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அந்த நியூராலஜி ஃபீல்டில் இப்போது சப்ஸ்பெஷாலிட்டி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ப்ளஸ் அந்த சப்ஸ்பெஷாலிட்டியை ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு, லைக் ஃபார் ஆடியன்ஸ்க்கு தெரியணுன்னா ஒரு எம்பிபிஎஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 6 years, எம்டி மெடிசன் ஒரு 3 வருஷம், அப்புறம் டிஎம் நியூராலஜி ஒரு 3 வருஷம், அங்கேயோ ஆல்மோஸ்ட் 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிஜி ப்ரிப்பரேஷன் ஒரு 1 or 2 years. அதுக்கப்புறமா நியூராலஜி முடித்த பிறகு அதில் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி நியூரோ இம்யூனாலஜி, வேர் நீங்கள் வந்து அதில் ஒரு ப்ராப்ளி 2 years ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 14 to 15 years ஆஃப் எக்ஸ்பர்டீஸில் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் லைக் யூ ஆர் ஏபிள் டு ட்ரீட் ஸோ மெனி பேஷண்ட்ஸ். ஸோ ஹாப்பி ஃபார் யூ வெங்கட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் த பாட்காஸ்ட். வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.